வணக்கம், வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டே படிக்கணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பண்ணாக்கா டைம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பண்ணாக்கா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் என்ன டாபிக் கொடுத்தேன்னா, வேலைக்கு போயிட்டே படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம சொல்ல போகிறது வந்து பண்ணாக்கா சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதை வந்து பண்ணாக்கா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் வந்து பண்ணாக்கா நீங்களும் வந்து பண்ணாக்கா மாநில அளவில் அந்த டாப் ரேங்க்குள்ளே வந்து நம்ம போஸ்டிங்கும் வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த டிப்ஸு. யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேக்காக வந்து பண்ணாக்கா ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிஜிடிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மந்த்து நோட்டிஃபிகேஷன் வரும். டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 1915 வேக்கண்ட்டு. ஸோ எந்த மந்த்து எக்ஸாம் வரும் அப்படின்னா நவம்பர் மந்த்துன்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருப்போம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை எங்கே இருக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இருக்கும். அப்போ ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு 4 to 6 ஹவர்ஸ் கிடைக்கிறதே வந்து பண்ணாக்கா பெரிய விஷயமா இருக்கும். 4 to 6 ஹவர்ஸ் நமக்கு டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அப்போ அந்த டைமை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா, இதில் வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க பண்ணக்கூடிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பண்ணால் கிடைக்கிற டைமெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ எப்போல்லாம் நமக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ மார்னிங் தூங்கி எழுறீங்க அப்படின்னாக்கா வேலைக்கு போகிறோம், வேலையை வந்து பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ அதை எல்லாம் தாண்டி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வந்து பண்ணாக்கா ஒரு ஜாபுக்கு போக முடியும், கவர்மெண்ட் ஜாபை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியும். அப்போ இருக்கிற டைம் மார்னிங் வந்து பண்ணாக்கா அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 4 o'clock கண்டிப்பாக எழணும். 4 o'clock கண்டிப்பாக எழுந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலை வாங்க முடியும். அப்போ 4 o'clock எழலைன்னா முன்னாடி எத்தனை மணி நேரம் தூங்கணும், முன்னாடி எத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும் முன்னாடி நாள் அப்படின்னா, சரிங்களா, ஒரு நாளைக்கு 6 hours அப்படின்னா 7 hours தூங்கினா போதும். மற்ற டைமில் அதுக்கு அதிகமாக தூங்கணும் அப்படின்னாக்கா வேலை வாங்க முடியாது. அப்போது 4 o'clock ஏழுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 6 hours இல்லை 7 hours எந்த டைம் வருதோ அந்த டைமுக்கு தூங்கிடுங்க, சரிங்களா. ஸோ இது ஒன்று. அதே மாதிரி ஸ்கூல் ஒர்க்கை மேக்ஸிமம் ஸ்கூலில் உங்களுக்கு ஃப்ரீ ஹவர் கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் முடிக்க பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ணாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற டைமை யூஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா வேலைக்கு போயிட்டு வரீங்க. ஸோ வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து பண்ணாக்கா வீட்டுக்கு ஒரு 6 o'clock வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பண்ணாக்கா ஒரு 1/2 an hour ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அப்போது 6:30க்கு உட்காருங்க. 6:30லேருந்து 7:30, 8:30, 9:30, 10:30 மொத்தம் 4 hours. அப்போ இந்த 4 ஹவர்ஸில் சரிங்களா உங்களுக்கு வந்து பண்ணாக்கா அந்த டின்னர் டைம் ஒரு 1/2 an hour கூட விட்டுருங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 3 hours 30 minutes இருக்குது. இப்போ 4 o'clock எழுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாப் பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் டியூரேஷன் ஆகும். இப்போ 4 o'clock எழுறீங்கன்னா 5, 6, 7 3 hours. அப்போ அந்த 3 hours 7 வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுக்கு அதிகமாக டைம் தான் பார்த்துக்குங்க. ஸோ இதில் என்னாச்சு, நமக்கு 6 hours 30 minutes ஆகிடுச்சு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து பண்ண எவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொன்ன ஒரு நாளைக்கு 4 to 6 hours. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம், 6 hours இருந்தால் போதும். 6 ஹவர்ஸ்லேயே நம்ம வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். அதை பற்றி தான் சொல்கிறேன். அப்போது இந்த 6 ஹவர்ஸை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ சொன்னேன், ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இன்றைக்கி நமக்கு டேட் வந்து பண்ணாக்கா May 3, சரிங்களா. இந்த மந்தில் வந்து பண்ணாக்கா ஒரு 27 days இருக்குது, மே மந்த்து. அப்புறம் ஜூன் வந்து பண்ணாக்கா ஒரு 30 days, ஜூலை ஒரு 30 days வச்சுப்போம், சரிங்களா. ஆகஸ்ட்டு ஒரு 30, அடுத்தது செப்டம்பர், அக்டோபர், அடுத்தது நவம்பர் கிடையாது நமக்கு இல்லை, சரிங்களா. அப்போது இதை வரைக்கும் நம்ம 30-30ஆகவே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ 30-30ஆகவே போட்டு வச்சுருப்போம். அப்போ இங்கே வந்து பண்ணாக்கா 30, 60, 90, 120, 150, 177 days இருக்குது. இப்போ எவ்வளோ நாள் இருக்குது, 177 days இருக்குது.
அப்போ 170 டேஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 6 ஹவர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 177 இன்ட்டு 6 ஹவர்ஸ். அப்போ எவ்வளோ வருது அப்படின்னாக்கா 1062 ஹவர்ஸ் வரும். சரிங்களா? நீங்கள் வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு 6 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா 177 டேஸ். ஸோ இதில் ப்ளஸ் அடிஷ்னலாக என்றைக்காவது ஒரு நாள் சாட்டர்டே லீவ் விடுவாங்க. சரிங்களா? சண்டேஸ் எவ்ரி சண்டே லீவ் இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 ஹவர்ஸ் வச்சுப்போம். நான் சொல்கிறது வந்து பண்ணாக்கா அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். சரிங்களா? 300 ஹவர்ஸ். அப்போ நமக்கு நியர்லி வந்து பண்ணாக்கா ஒரு 1400 ஹவர்ஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு எக்ஸாமுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த 1400 ஹவர்ஸை நீங்கள் வந்து பண்ணாக்கா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பண்ண நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும். அப்போ அந்த டாப் 10 ரேங்க்குள்ளே வாங்க முடியும். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த 1400 ஹவர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அண்ட் கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணணும். டெய்லி வந்து பண்ணாக்கா அந்த 6 ஹவர்ஸை வந்து பண்ணாக்கா விடவே கூடாது. ஒரு சின்னதாக வந்து இடையில் ஒரு ½ அன் ஹவர் டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த ½ அன் ஹவரில் கூட என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பார்ட்டை எடுத்து பாருங்கள், இல்லை படித்ததை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறவங்க வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் வேலை வாங்க முடியும். சரிங்களா? உங்களுக்கு வந்து பண்ணாக்கா நமக்கு டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம கடைசி வரைக்கும் டைம் இருக்காமல் தான் இருக்கும். சரிங்களா? வேலையை விட்டுட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பண்ணாக்கா நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ இருக்கிற வேலையில் இருந்துக்கிட்டே பாஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஐடியா இது தான். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நாளிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னிலிருந்து சரிங்களா ஈவினிங் வந்து பண்ணாக்கா நீங்கள் அந்த 3.5 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் நைட்டில் படித்து முடிச்சுருங்க. அடுத்த நாள் மார்னிங் வந்து பண்ணாக்கா ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் படித்து முடிச்சுருங்க. நீங்கள் அலாட் பண்ணுறது வந்து பண்ணாக்கா ஈவனாக அலாட் பண்ணுங்கள். உங்களுடைய மேஜர் 110 மார்க் அலாட் பண்ணுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்கு 40 மார்க் அலாட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு அதுக்கும் அலாட் பண்ணுங்கள். டைமை ஈவனாக எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நீங்கள் டாப் 10 ரேங்க்குள்ளவே வரலாம். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிக்காதீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. டைம் நிறையவே இருக்குது. இருக்கிற டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.